வீட்ல இருந்து நகை எடுத்துட்டு மகேஸ்வரி மின்ட் ராமதாஸ் நகர் நியூ ஹவுசிங் போர்டு ஜி பிளாக். நகை வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் மாத்தலான்ட்டு. நகை அடுக்கடியில மாத்தும் போது வழியில பேக்கெட்ல வச்சுட்டு இருந்தேன். பாப்பா தூக்கி வச்சுட்டு இருந்தேன். பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டான்ட்டு வாங்கி கொடுக்கும் போது பேக்கெட்ல இருந்து பர்ஸ் கீழே விழுந்துட்டு இருக்கு. நாங்க திருப்பி தேடின்னு போனோம், கிடைக்கல. 3.25 சவரம் கிடைக்கல. தூக்கி அதுக்கப்புறம் மாவடி கடையில இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது, இந்த மாரி உங்க நகை கிடைச்சிட்டுன்ட்டு ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. முகமது ரஃபி அண்ணான்றவர் கீழே இருந்து எடுத்த உடனே தமுக கட்சியில போய் பேசி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்து ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு எங்களுக்கு முகமது ரஃபி அண்ணான்ற அவங்க இதுல எங்க கையில கொடுத்தாங்க அந்த நகையை. இல்ல நாங்க எங்க விட்டோன்ட்டு எங்களுக்கு தெரியல. வீட்டுல போய் தேடணும், நாங்க கிடைக்கல. திருப்பி நகைக்காலிலே போய் நாங்க கேட்டோம், 2-3 வாட்டி போய் கேட்டோம். அங்கேயும் கிடைக்கல, இல்லைன்னு சொன்னாங்க, எடுத்துட்டு வரலன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எங்க வச்ச ஞாபகம் வரல எங்களுக்கு. அதனால தேடிட்டு போய் நாங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நகை கடைக்காரே எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி உங்க நகை யாரோ எடுத்திருக்காங்க, ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்களாம், போய் கேளுங்க அப்படின்னாங்க. நாங்க போய் கேட்டோம். முகமது ரஃபி அண்ணான்றவங்க எங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. என் பேர் முகமது ரஃபி, நான் ஆட்டோ ஓட்டுறேன். நான் வீட்டுக்கு வரப்போ இப்போ ஸ்கூல் விட்டு பசங்க வீட்டுக்கு வந்துட்டப்போ நான் பேக்கரியில் சிப்ஸ் வாங்கலாம் நிப்பாட்டினேன். காலில் பார்த்தா பர்ஸ் இருந்துச்சு. சரி எடுத்து பார்த்தா ஒயிட்டாக இருக்குது பர்ஸு. சரியா வந்து நான் எடுத்துகிட்டு நம்ம தாமகா இருந்த ஃபோன் பண்ணேன். அது மாதிரி விஷயம் சொன்னார். அவர் என்ன சொன்னார், அப்படியே வை நான் வரேன், வந்து நான் வீட்டில் வந்து ஃபோன் பண்ண சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். அதுவும் காலையில் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் வரல. அதுக்கெல்லாம் இதுக்கு போய்ட்டேன், வீட்டில் போய்ட்டு காய்ச்சிட்டேன். திரும்பி ஃபோன் பண்ணி தான் ஸ்டேஷன் போய் அப்பாயின்மெண்ட் இது கொடுத்துட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.